வணக்கம்ங்க. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்ல வெயிலுங்க. மழை மேகமே இல்லை. இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தில் நிறைய வேலைகள்ங்க. தொடர்ந்து மழை பெஞ்சதுனால தொட்டி மண்லாம் அப்படியே இறுக்கமாகிடுச்சு. அதனால அதெல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டிகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். நான் வந்து உரங்கள்னு கொடுக்கறது கிச்சன் வேஸ்ட்டு தான் கொடுக்குறேன். பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தும் போதுட்டு வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்துவேன். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய் இதை பயன்படுத்துவேன். இன்றைக்கி வந்து வேப்பம் புண்ணாக்கு தொட்டிகளுக்கு தகுந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுருக்கேன். எறும்புகள் தொல்லை அதிகமாக இருக்குங்க. வேறு எந்த பூச்சியும் இல்லை, மாவு பூச்சி கூட எதுவுமே இல்லை. ஆனால் எறும்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்துக்குமே போட்டு விட்டுருக்கேன். நீங்களுமே தொடர்ந்து மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா மண் இறுக்கமாக இருக்கும். அதனால் கிளறி விட்டுருங்க. வெயில் வரும்போதுட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா தண்ணீர் கொடுங்க. இதுக்கு இன்றைக்கி தான் நான் தண்ணீரே விட்டுருக்கேன். 10 நாளாகவே தண்ணியே கொடுக்கலங்க. அந்தளவு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பராமரிச்சிருக்கேன். இன்றைக்கும் பாருங்கங்க, நம்ம தோட்டத்தில் எவ்வளோ அழகுகள் பாருங்கள். நிறைய பூக்கள் இருந்துச்சுங்க. இந்த எல்லோ கலர் டெய்ஸிலாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு நெற்கதிர் மாதிரி நிறைய தொட்டிகள் உருவாக்கியிருக்கேன். இன்றைக்கி அறுவடையும் பாருங்கங்க. நன்றி, வணக்கம்.